அக்கௌண்ட்டிங்கில் அக்கௌண்ட்ஸில் ஃபார்முலாஸ் பார்த்தோம் நேற்று. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு +1 புக்கில் இருந்து ஒரு சம் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம் நம்பர் 1. ஃபஸ்ட்டு சோமு ஸ்டார்டட் த பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹50,000. சோமு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது இது என்ன அக்கௌண்ட்டில் வரும்? பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டான்னு பார்க்குறோம். சோமு அப்படிங்கிற நேம் வந்திருக்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இது என்ன அக்கௌண்ட்னா ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட். இது கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் உள்ளே வருது. ஒரு பிஸ்னஸில் கேஷ் உள்ளே வருது, அப்போ கேஷ் டெபிட் பண்ணுறோம். சோமு கிரெடிட்டில் போயிடுவாங்க. இப்போது எப்படி ஜேர்னல் என்ட்ரி அப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு இதுதான் ஃபார்மேட். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் அப்படிங்கிறது லெஜர், டெபிட், கிரெடிட். ஜேர்னல் என்ட்ரி இதில் டேட் இருக்கும். நம்ம சம்மில் டேட்லாம் வரும். இப்போ இந்த சம்மில் டேட் இல்லை, இது ஒரு சாதா எக்ஸாம்பிள் சம் தான், அதை தான் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணணும்? கேஷ் டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஹவு மச்? 50,000. 50,000 டெபிட்டில், கிரெடிட்டில் 50,000. இப்போது இந்த சம்முக்கான நேரேஷன் ரைட் பண்ணணும். இப்போ இந்த சம் எப்படி இதுக்கு என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம சிம்பிளாக இப்போ ரைட் பண்ணுறோம். பீயிங் சோமு ஸ்டார்டட் த பிஸ்னஸ் அப்படின்னு இதுக்கு நேரேஷன் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹4,000. பாட் குட்ஸ்னால் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ? 4,000. இப்போ இதுக்கு எப்படி பண்ணணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அப்போது என்ன ஆகுதுன்னா கேஷ் வெளியே போகுது. பர்ச்சேஸ் பண்ணும்போது பொருள் உள்ளே வருது. அப்போது என்ன பொருள் உள்ளே வந்ததுன்னா அதுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாமா? என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஹவு மச்? 4,000 டெபிட்டில், 4,000 கிரெடிட்டில். இப்போது இதுக்கு நேரேஷன் ரைட் பண்ணுறோம். பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி தான் இது. அடுத்து தேர்ட் சம் பார்க்குறோம். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் ₹10,000 ஆன் கிரெடிட். இப்போது நேம் வந்திருக்கு, ராகுல் அப்படிங்கிற ஒரு நேம் வந்திருக்கு. அப்போது இது கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது கேஷ் பர்ச்சேஸ் இல்லை. நேம் வந்தாலே அது கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கேஷ் இருக்க இடத்துல யாரோ அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணணும். யார்? ராகுலோட நேம் மென்ஷன் பண்ணணும். இப்போ இதுக்கான என்ட்ரி எப்படி வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராகுல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு என்ட்ரி பண்ணணும். பாருங்கள், தேர்ட் ஒனுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராகுல்ஸ் அக்கௌண்ட். 10,000 டெபிட், 10,000 கிரெடிட். பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நெரேஷனில் கிரெடிட்னு நம்ம ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். கேஷ் பெய்டு டு ராகுல். கேஷ் பெய்டு டு ராகுல். இப்போது யாருக்கு கேஷ் போகுது? ராகுல். ராகுல் தான் என்ன பண்ணுறாங்க? ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போது ராகுல் அக்கௌண்ட்டு டெட்டார். ராகுல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் என்ன ஆகுது? வெளியே போகுது. அப்போது கேஷ் எதில் இருக்கும்? கிரெடிட்டில் இருக்கும். அப்போது ராகுல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். 4,000 டெபிட், 4,000 கிரெடிட். பீயிங் கேஷ் பெய்டு டு ராகுல் அப்படின்னு இதுக்கு நேரேஷன் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன். வித்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் ₹8,000. வித்ரா அப்படின்னா என்னென்னா எடுக்கிறாங்க. கேஷ் பர்சனல் யூஸ்க்காக கேஷ் எடுக்கிறோம் நம்ம. அப்போது என்ன ஆகுது? கேஷ் வெளியே போகுது. வித்ரா அப்படின்னா ட்ராயிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரி பண்ணணும்னா ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு
கேஷ் அக்கௌண்ட். டெபிட்டில் 8000, கிரெடிட்டில் 8000. இதுக்கு நேரேஷன் எப்படி ரைட் பண்ணணும்னா பீயிங் கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு இதுக்கு நேரேஷன் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6th ஒன், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் ₹5000. கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க யார்? பேங்க்கில். அப்போ பேங்க் தான் என்ன பண்ணுறாங்க? காசை வாங்குறாங்க. பேங்க்குக்கு தான் காசு உள்ளே வருது. அப்போ என்ன பண்ணணும்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணணும். ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அதுக்கு என்ட்ரி பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். டெபிட்டில் 5000, கிரெடிட்டில் 5000. இதுக்கு நேரேஷன் ரைட் பண்ணுறோம். பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். பேங்க் தான் என்ன பண்ணுறாங்க? அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. டெபிட் த ரிசீவர், அதனால் பேங்க்கை டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 7th ஒன், பெய்டு சேலரி பை செக் 3000. பெய்டு சேலரி, இப்போது இது பர்சனல் அக்கௌண்ட்டாக, ரியல் அக்கௌண்ட்டாக, நாமினல் அக்கௌண்ட்டான்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து சேலரி பே பண்ணுறது ஒரு எக்ஸ்பென்சஸில் வருது. இது என்ன பண்ணுவோம்? நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். அப்போது சேலரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? டெபிட்டில் வரும். அப்போது இதுக்கு என்ட்ரி என்ன வரும்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அப்போது டெபிட் பண்ணுறோம் எக்ஸ்பென்சஸ். 7th ஒன், சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். இதுக்கு நேரேஷன் எப்படி ரைட் பண்ணுறோம்? பீயிங் சேலரி பெய்ட் பை செக். செக் கொடுத்துருக்காங்க, அதனால் பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் இருக்குது. சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். 3000 டெபிட், 3000 கிரெடிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து சிம்பிளான ஒரு ஜேர்னல் என்ட்ரி. இதில் நெக்ஸ்ட்டில் போட போகிற சம்மில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுடு அதெல்லாம் வச்சு ஒரு பேட் டெப்ஸ் அப்படி வர மாதிரியான ஒரு சம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.